நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். மா, 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 கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்னம்மா கைய கூட கழுவாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என் நகை போச்சேடி, என் நகை போச்சு. என் பரம்பரை நகையை என் பிள்ளைங்க கிட்ட இருந்து பாதுகாத்து யாரோ வழியில போறவளுக்கு தார வாத்துட்டு இப்படி திருடி மாதிரி கைரேகை எடுக்க கைய கொடுத்துட்டு உட்காந்துருக்கேனே. கடை தேங்காய் எடுத்து வழி புள்ளியாருக்கு உடைச்சிட்டேனேடி. நகை எடுத்து கீர்த்தி கிட்ட கொடுத்ததோட நிறுத்தாம அதை வச்சு அந்த வெண்மதியை விரட்ட நினைச்சேன் பாரு. அங்கதாண்டி நான் மாட்டிக்கிட்டேன். என் நகை போச்சேடி, என் நகை போச்சு. ஐயோ அம்மா, இப்ப எதுக்குமா இப்படி புலம்புற? புலம்பாம என்னடி பண்ண சொல்ற? அது என்ன சாதாரண நகையா? போனா போதுன்னு விடுறதுக்கு? அது நம்ம பரம்பரை நகையாச்சேடி, எப்படி விட முடியும்? என்ன நீ கேடின்னு சொன்ன, ஆனா அவ கேடிக்கு கேடி அல்ல இருக்கா? வெச்ச நகைய அவ எடுத்துட்டு எப்படி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காளே. அந்த நகை இருக்கிறது தெரிஞ்சா நீங்க ஏதாவது வீட்டு செலவுக்கு இழுத்து விட்டுற போறீங்கன்னு அப்படி ஒண்ணு இருக்கிறதாவே காட்டாம வச்சிருந்தேனேடி. என்னம்மா நீ அந்த நகை போயே போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போகாம இன்னும் அது போகல, வீட்ல எங்கேயோ தான் இருக்கு. அந்த நகை கிடைக்கிற வரைக்கும் அந்த வெண்மதி வீட்டை விட்டு போகாம பாத்துக்கிட்டா போதும். என்னடி சொல்ற? அவளை விரட்டுறதுக்காக நகைய வச்சுட்டு நகைக்காக அவ இருக்கணுமா? நகை வேண்டானா அவளை அனுப்பிடு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நகை வேணும்டி. கீர்த்திக்குன்னு கொடுத்துட்டோம், அது நம்ம மீட்டு கொடுத்தாதான் அவ நம்மள மதிப்பா. இல்லன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அது நம்மளோட பரம்பரை நகை. அது போனதுல இருந்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நகை இல்லாததே அபசகுணம் தான். அவங்க எல்லாரும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இது அவங்க முட்டாள்தனத்தோட உச்சம். நீங்க செஞ்சிருப்பீங்களா செஞ்சிருக்க மாட்டீங்களான்னு அவங்க யாருமே யோசிக்கிற நிலைமையிலாம் இல்லைங்க. உங்களுக்கு குருட்டுத்தனமா எதிர்க்கிறதுனால யாரு தப்பு செஞ்சாலும் நீங்க தான், எந்த தப்பு நடந்தாலும் நீங்க தான் ஆயிப்போச்சுங்க. இப்ப நடந்தது எனக்கு என்னவோ நல்லதுக்கு தாங்க தோணுது. போலீஸ் கைரேகை எடுத்துட்டு போயிருக்காங்க, எப்படி நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். அதுல நீங்க தப்பு செய்யல, கிளீன் ஸ்டேட்னு வரப்போகுது. தப்பு செஞ்சவங்க யாருன்னு தெரிய போகுது. அவங்க நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்க யாரோ தான் இந்த தப்பு செஞ்சிருக்க போறாங்க. இது வரைக்கும் கெட்டவளா பார்த்தவங்கள நல்லவங்களா நீங்க உயர்ந்து நிக்க போறீங்க. உங்க மேல இருக்க கரும்புள்ளி மறைஞ்சு அது திருஷ்டி புள்ளியா மாறப்போகுது. ஆக்சுவலா ஒரு சில கெட்டதெல்லாம் நல்லதுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க நான் அதை பாக்குறேன்.